வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான அனாலிசிஸாக இருக்கும். ஏன்னா நேற்று வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வெர்டிக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து டேட்டாஸ் படி மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிரைஸ் ஆக்ஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல. அப்படிங்கிறனால இன்னைக்கு முக்கியமான டேட்டாஸான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, யூஎஸ் மார்க்கெட் டேட்டா அண்ட் நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இந்த 3 டேட்டாஸோட அனாலிசிஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளியரா நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நேத்தோட மார்க்கெட்டை பொறுத்த அளவில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்காக நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி 50 பொறுத்தளவு 25,400லேருந்து 25,200 இல்லைனா 25,000 வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து நேராக மேலே போயிட்டு நமக்கு வந்து என்ன நடக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ 25,700 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா, நமக்கு வந்து அட் த மனில இருந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த கால் அண்ட் புட்டோட ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது 1.1 இருக்கு. 2வது விஷயம் 26,000ல பார்த்தீங்கன்னா, நமக்கு குவான்டிட்டிஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா 25,500ல குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ நான் மறுபடியும் ரீப்ளே பண்றேன். பாருங்க 26,000ல இவ்ளோ இருந்த குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, 1.68 கோடி இருந்த குவான்டிட்டி ஒரு 30 லட்சம் குறைஞ்சு 1.37 கோடியா இருக்கு குவான்டிட்டிஸ்ல. ஆனா அதே இது புட் ஆப்ஷன் சைடு நமக்கு பார்க்கும்போது 25,000ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 65,000 இருந்தது. அத விட டபுள் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1.4 கோடியில இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன்ஸ விட நெறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு வந்து 25,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நெறைய பேர் நம்புறாங்க. அதனால தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு ஐடியாவ நம்ம வச்சு பார்த்தோம்னா, இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 26,000ம் அதே மாரி ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,500. ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து மேல பாசிட்டிவா போச்சுன்னா 26,000 தாண்டி போகாது. அண்ட் இங்கிருந்து ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கிற பிரைஸ்ல இருந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து சைட்வேஸா இருந்தாலோ, இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேல போச்சுனாலோ, இந்தியா விக்ஸ் வந்து இந்த 2 டைரக்ஷன் மேல இல்லைன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ஏன்னா நமக்கு வந்து இப்போ 13.2ல இருக்கு இந்தியா விக்ஸ். அப்போ இந்த 2 விஷயத்துல மேல போனாவோ, இல்லன்னா சைட்வேஸ் நடந்தாவோ, நமக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதே மாரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோவான நமக்கு வந்து ஒரு 60,300 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோங்கிறது வந்து 60,300ம் 60,200ம். ஸோ இந்த இடம் வரைக்கும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்செக்ஸ்லயும் அதே மாரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 83,000ல இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து 84,000லேருந்து 83,000க்குள்ள இருக்கிற மாதிரி தான் இன்னையோட நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு காமிக்குது. அப்போ சென்செக்ஸ்லயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது அட் த மணிலிருந்து நமக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணோம்னா புட் ஆப்ஷன் வந்து 83,000ல அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 84,000ல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் நமக்கு வந்து சென்செக்ஸ்ல 84,000 அண்ட் 83,000. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல கேப் டவுன் வந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா 82,650 வரைக்கும் கூட சென்செக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி நமக்கு எது ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வந்து லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு லோவஸ்ட் சைடும் ஹையஸ்ட் சைடும் எவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து நமக்கு முக்கியமான டேட்டாவான கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டால நம்ம டெய்லி அனாலிசிஸ் பண்ற மாதிரி தான். 3:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு, இப்போதைய நிலைமை கிஃப்ட் நிஃப்டில என்ன. ஸோ இப்போதைய நிலைமை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,630 பக்கம் இருக்கு. ஆனா அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 3:30க்கு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து 25,700 பக்கம் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸும் நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸும் சேமா இருக்காது. ஏன்னா
3:30க்கு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 25,720 இருந்திருக்கு. ஆனா நிஃப்டி 50 வந்து நேத்து நமக்கு குளோஸ் ஆகும்போது 25,680 தான் இருந்திருக்கு. ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வேல்யூவ பார்க்காம, வேல்யூ பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நமக்கு வந்து ஈவினிங் குளோஸ் ஆன பிரைஸ்ல இருந்து இப்போதைய பிரைஸ் பார்க்கும்போது ஒரு 90 பாயிண்ட் கீழ இருக்கு. அப்போ இந்த 90 பாயிண்ட் நமக்கு வந்து எவ்வளவா ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னா, ஒரு 50ல இருந்து ஒரு 60 பாயிண்ட்டா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50ல இங்கிருந்து நமக்கு ஒரு சின்னதா கேப் டவுன் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல இங்கிருந்து ஒரு கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 50ல இருந்து ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 25,580ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 25,580 பக்கம் நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஒரு சின்னதா கேப் டவுன் வர்ற சின்னது இல்ல 90 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் தான். ஸோ அப்போ இந்த கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50ல இருக்குங்கிறத நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ இது நமக்கு முக்கியமானது. அப்போ கேப் டவுன் வருதுன்னா மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் கேப் டவுன் வந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்ன என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து கேப் ஃபில்லிங் நடக்கும். அப்ப இந்த கேப் ஃபில்லிங் வந்து நமக்கு கொஞ்ச நாளா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல காமிக்கிறது இல்ல. ஆனா, நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா, நேத்தோட நமக்கு நம்மளோட இந்தியா விக்ஸ் நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப். ஓகே. அப்ப இந்த நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா, நேத்து வந்து கேப் ஃபில்லிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கும். எக்ஸாக்ட்டா நம்ம சொல்லணும்னா நிஃப்டியோட ஸ்மால் கேப். நமக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தோட மார்க்கெட் வந்து நிஃப்டியோட ஸ்மால் கேப்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதியோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன். ஆனா இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, உடனே இந்த கேப் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பேரு தான் கேப் ஃபில்லிங்ன்னு பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து கேப் டவுனா ஃபார்ம் ஆச்சுன்னா, கேப் ஃபில்லிங் நீங்க எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த கேப் ஃபில்லிங் நீங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஃபார்ம் ஆறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்குன்னு பார்த்தோம். கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்மளோட யுஎஸ் மார்க்கெட். அப்ப இந்த யுஎஸ் மார்க்கெட்ல நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, மார்க்கெட்டோட ஒரு ஓவரால் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ 8 மணிக்கு இந்தியன் டைம் 8 மணிக்கு தொடங்கும். அதே மாரி நமக்கு 2:45க்கு நைட்டு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, S&P 500 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்திருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்படியே ஒரு கீழ வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு சேமா தான் இருக்கு. இது S&P 500 அதே மாரி நம்மளோட நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு 22,600ல இருந்தது. அதே மாரி முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 34 பாயிண்ட் மட்டும் கீழ போயி 22,547 தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 134 பாயிண்ட்ஸ் கீழ போயி 25,400 ஆ 25,548 பக்கம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்ல. 3வதா பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் இது மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அண்ட் பெரிய பாசிட்டிவா இல்ல. ஸோ ஓப்பனிங் பிரைஸ் நமக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 49,380 அதே மாரி க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா, 49,500 பக்கம். ஸோ ஒரு 150 பாயிண்ட் வந்து மேல போயிருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏறக்குறைய ஒரே மாரி தான் இருக்குங்கிறனால, இன்னைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லயும் இதே மாரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலருந்து டவுன் சைடு ஒரு கேப் டவுன்ல ஃபார்ம் ஆகும். அப்படியே இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கிருந்து ஒரு கேப் டவுன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு 25,700லேருந்து 25,750 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் மெயின்டெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னையோட இந்தியன் மார்க்கெட்ல அதிகம். இப்ப நமக்கு 3 முக்கியமான டேட்டா பார்த்துட்டோம். பிரைஸ் ஆக்ஷன், கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் நம்மளோட யுஎஸ் மார்க்கெட். கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து முக்கியமா என்ன தெரியுது அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. ஆனா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் நெட் புல்லிஷா இருக்காங்க. ஸோ அப்போ ப்ரோஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் 2 பேருமே நெட் புல்லிஷா இருக்கிறனால, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் க்ளோஸ் வேற, மார்க்கெட் பாசிட்டிவா இருக்குங்கிறது வேற. ஸோ பாசிட்டிவ் க்ளோஸ்னா, இங்க தான் இன் கேஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ். ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டா போறதுக்கான மத்த டேட்டாஸ் எதுவும் சப்போர்ட் பண்ணல. ஸோ நம்ம அடிஷனலா பார்க்கணும்னா, எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட கேஷ் மார்க்கெட் ஹிஸ்டரி பார்த்தோம்னா,
அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தா நேத்த கம்பேர் பண்ணும்போது 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமைய கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கும் நம்ம நேத்த கம்பேர் பண்ணோம்னா, மைனஸ் 7,395 கோடியிலிருந்து வெறும் 972 கோடியா கம்மியாயிருக்குங்கிறனால, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு எதிர்பார்க்கலாம். அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகும். அண்ட் கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஒரு 100, 200 பாயிண்ட்ஸ்க்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வழிய தான் நமக்கு பார்ப்போம். ஸோ இதான் நம்ம இன்னையோட மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதே மாரி மார்க்கெட் 25,580லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 25,700 வரைக்கும் போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து கேஷ் அவுட் பண்ணுறதுக்காக பார்க்கணும். அதே மாதிரி இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா திருப்பியும் இவ்வளோ ரேஞ்ச் வரும். ஸோ இங்கிருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸு, கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்காக பார்க்கணும். ஒருவேளை உங்களோட டைரக்ஷனோ இல்லை உங்களுக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன்ஸோ இல்லைனா ட்ரேடோ எடுக்க வேண்டாம். ஏன்னா யாரும் வந்து டெய்லியும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத கம்பல் பண்ணல. யூசுவலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ண போகிறது எப்போ அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கிடையாது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கூட ஒரு 2 சைடு நமக்கு பொசிஷன் எடுத்தோம்னா மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் யூசுவலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து லாஸில் போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.